இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கலை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் வசிக்கும் தமிழர்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்திருப்பதால் மாநில எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் தமிழகத்தின் ஒசூர் அருகே ஜூஜுவாடி சோதனை சாவடி ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கலாம். கேட்கலாம். ஆனந்த் பாபு, விரிவான விவரம். ஒசூர் என்பது தமிழகத்தின் மாநில எல்லையாக இருந்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் வசித்து வரும் தமிழர்கள் தொடர்ச்சியாக இந்த பொங்கல் பண்டிகைக்காக 6 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் சொந்த ஊர்களான தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு முன்கூட்டியே படையெடுத்திருப்பதால் தமிழகத்தின் மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வருகிற 14ஆம் தேதி முதல் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கர்நாடக பகுதியில் வாழ்ந்து வரும் ஏராளமான தமிழர்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் முன்கூட்டியே, அதாவது செவ்வாய் முதல் தான் விடுமுறை என்றாலும் கூட அவர்கள் நாளை ஞாயிறு என்பதால் இன்று சனிக்கிழமை முதலே வாகனங்களில் பயணங்களை தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலையில் போக்குவரத்துகளை சீர் செய்யும் பணியில் சிப்காட் போலீசார் ஈடுபட்டிருந்தாலும் போக்குவரத்து என்பது வாகனங்கள் அதிகரித்து வருவதால், வார விடுமுறை என்பதால் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கிறது. ஏராளமானோர் பயண திட்டங்களை வகுத்து முன்கூட்டியே அவர்கள் ஊர்களுக்கு கிளம்ப திட்டமிட்டுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலால் அவர்கள் திட்டமிட்டவாறு பயணிக்க முடியவில்லை. கடும் போக்குவரத்து நெரிசலை போலீசார் சீர்படுத்தி வருகிறார்கள். மேலும் நாளை இன்னும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.